இப்போ பாருங்கள் வியூவர்ஸ், இந்த கொண்டக்கடலை சன்னா மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலா வந்து நீங்கள் நல்லா அரைச்சிக்கோங்க. தாளிப்புக்கு நான் வந்து என்ன சேர்த்துருக்குறேன்னா கொஞ்சோண்டு சோம்பு, வெந்தயம், அன்னாசிப்பூ, மராட்டி மொக்கு, அதுக்கப்புறம் வந்து 2 லவங்கம், பட்டை, இதுதான் நான் வந்து தாளிப்புக்கு சேர்த்துருக்குறேன். அரைச்ச விழுது இஞ்சி, பூண்டு, கொஞ்சோண்டு சோம்பு, மிளகு, பூண்டு எல்லாம் சேர்த்து தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறேன். அதை நான் கருவேப்பிலை பொடியாக யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நான் ஒரு மசாலா கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து சப்பாத்தி, தோசை அதுக்கெலாம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ரைஸும் கூட இதை வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நல்லா டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு கொத்தமல்லி இருந்ததுன்னா கூட இதுக்கு மேலே போட்டு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. சர்வ் பண்ணையில் நீங்கள் அது போட்டுக்கோங்க. போட்டு நீங்கள் நல்லா சர்வ் பண்ணுங்கள். நல்லா டேஸ்டியான ஒரு சன்னா மசாலா பார்த்துருக்கீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வியூவர்ஸ். நான் என்னோடய ஸ்டைலில் என்னோடய வெர்ஷனில் நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது இதில் கரெக்ஷன்ஸ் ஏதாவது நான் இப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா ஐ வில் accept this. Okay, thank you. Have a nice day, viewers.